சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த ரவுடி நாகராஜனின் பெயரை சொல்லி ட்ரெண்டிங் பாய்ஸ் என்ற கடையில் லிங்கேஸ்வரன், திருமலை மற்றும் 16 வயதுடைய சிறுவன் உட்பட 3 மாமூல் வாங்க முற்பட்டனர். இந்நிலையில் கடையின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து இருவரை கைது செய்த காவல்துறை சிறுவனை கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி கீதாபுரம் சேர்ந்த குமார் என்பவர் ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் அவருடைய ஆடு காணாமல் போனதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை பார்த்ததில் திமுக கொடி கட்டிய வெள்ளை நிற ஃபார்ச்சுனர் காரில் வந்த மர்ம கும்பல் திருடி சென்றது தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் சக்கரன் கோவிலை சேர்ந்த மேரி என்ற மூதாட்டி ஊருக்கு செல்வதற்காக புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இருந்த 4 பேர் மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மூதாட்டியிடம் அங்கு நடந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அருகே 2 யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்திக் கொண்டிருந்ததை தொடர்ந்து அதனை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் மற்றும் விவசாயிகள் ஈடுபட்டனர். யானையானது விவசாய நிலத்திற்கு அருகேயுள்ள குளத்திற்கு சென்று குளியல் போட்டு நீச்சல் அடித்து சென்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளி மாணவர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரல். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு முத்தி கட்டையை எடுத்து ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பான புகார் ஏதும் வராத காரணத்தால் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில அளவிலான ஆடவர்களுக்கான 45ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டியில் பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரத்தின் அணியான ஸ்பைடர் அணி கலந்து கொண்டு வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தனது அணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் வெற்றி கோப்பையுடன் அணி வீரர்களுடன் நடனமாடிய கல்யாணசுந்தரத்தின் வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கருணாஷ் என்ற வாலிபரையும் விவேகானந்தன் என்ற முதியோரையும் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கைதான 57 வயதான விவேகானந்தர் சிறையில் உள்ள கழிப்பறையில் தனது துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்மணி சாப்பிடுவதற்காக பிரபல உணவகத்தில் பார்சல் வாங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் வாங்கிய உணவில் புழு இருந்ததை தொடர்ந்து அதனை வீடியோ எடுத்ததில் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. மதுரை உசிலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மொக்கையன் என்ற முதியவர் கேன்சர் நோய் பாதிப்பால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மருத்துவமனையில் இருந்து காணாமல் போன நிலையில் இன்று காலை வைகை ஆற்றிற்குள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.